ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி. இதுக்கு பேர் வந்துட்டு பகாரா சிக்கன். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கற்றுக்கிட்டேன் நான். இது வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி. இது வந்து ரோட்டி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும் இந்த சிக்கன் ரெசிபி. சரி வாங்க இந்த சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற சிக்கன் வறுவலுக்கு இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ், எலும்போடு இருக்கிற பீசஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த சிக்கனுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி போட்டுக்கலாம் மிக்சியில். 2 ஏலக்காய். இதில் வந்து காரத்துக்கு நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூளும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நான் 4 மிளகாய் போடுறேன். இதில் வந்து புதினா, கொத்தமல்லி தழை 2 ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துருக்கிறேன். இதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். இதை வந்துட்டு தயிர் விட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறது இல்லை, தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் தயிர் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் இப்போ இதை சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதே அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 1 மணி நேரம் இப்படியே மேரினேட் பண்ணுங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இது 1 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த சிக்கன் வறுவல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு நீங்கள் மேரினேட் மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். குக்கரில் போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும். இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிஞ்சிச்சு. இதில் ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். அது வரைக்கும் நல்லா வதக்கிப்போங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டுடலாம். இதுலயே கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். கம்மியா தண்ணி விட்டீங்கன்னா போதும். நம்ம குக்கர்ல தான் வைக்கிறோம், அதனால தண்ணி விடும். நிறைய தயிர் ஊற்றிருக்கோம். கொஞ்சமா தண்ணி விடுங்க போதும். இப்போ இதை குக்கரை மூடி நம்ம வேக விட போறோம். நான் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போறேன். அதுக்குள்ள சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்துடும். நீங்க உங்க வீட்டுல சிக்கன் வேக வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் விடுவீங்களோ அந்த அளவுக்கு நேரம் அதை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வெந்துச்சு. நான் 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரை. இப்போ வந்து ஆவி அடங்கிச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதுல அடுப்பு திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஃபினிஷிங் டச்ல நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். கொட்டை இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹனி, தேன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. தேனையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எலுமிச்சம்பழம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு கசப்பு வந்துடும் அப்படி வேக வச்சோம்னா. இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வித்தியாசமான சிக்கன் வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தன்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய். ஒரு பத்தின் செந்தனகிதே நாடும் வாழ வாழ்வதையோடு கொஞ்சம் மறஜியடா, அவளை பார்த்ததும் உனக்குள்ளே எனஜியடா, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே, அறவே இல்லை உறக்கம் அடக்கும் இலை
பக்கம் எண்ணிகள் இப்போதும் ஒன்றாக சேராமல் இடையில் நின்றாய், இது நியாயமா? போச்சு ரத்தம் நெஞ்சில் காது போல ஒரு யுத்தம், ஒரு அத்தராத்திரி சம்மர் மாதிரி வெப்பம் தாக்குதடி கண்ணே. நான் வந்து ஒரு விசில் நான் வந்து ஹை